ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில பார்க்க போற படம் இப்ப தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹிந்தி படம். படத்தோட நேம் தேரே இஸ்க் மே. இது ஒரு ரொமான்டிக் லவ் டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லயே தனுஷ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவரு ஒரு ஜெட் பைலட்டா இருக்காரு. படத்தோட ஸ்டார்டிங்லயே அவர் சர்வேலன்ஸ்ல இருக்கிறப்ப ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அதுக்காக அவரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ரியாக்ஷனை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவரோட ஹையர் ஆபீசர் அவருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதையும் மீறி அதை பண்றாரு. இந்த விஷயத்தினால ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில வார் உருவாகக்கூடிய சூழ்நிலை கூட உருவாகலாம். ஸோ இதனால பேஸ்ல இருந்து அவருக்கு என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அதை மதிக்காம அவர் பண்றதை பண்ணிட்டு திரும்பி பேஸுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. இதனால கோபமாகிற அவரோட ஹையர் ஆபீசர் அவரை இனிமேல் நீ ஜெட்டே தொடக்கூடாது, என்னதான் நீ பெஸ்ட் பைலட்டா இருந்தாலும் சைக்காலஜிக்கலா நீ ஃபிட்னஸா இல்லை, ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சைக்காலஜிக்கலா நீ ஃபிட்னஸா இருக்க அப்படிங்கிற சர்டிபிகேட்டை நீ வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் தான் நீ வானத்துல பறக்கவே முடியும், ஜெட்டை நீ தொடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இவரை சைக்காலஜிக்கலா டெஸ்ட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக வாலண்டியரா ஹீரோயினான கீர்த்தி சனன் வராங்க. தனுஷும் கீர்த்தி சனனும் மீட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் ஸ்டோரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் என்னென்ன, இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல படம் தான் தேரே இஸ்க் மே. இந்த படம் டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கான படம். அப்புறம் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் செம சூப்பரா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஸ்டோரி 80s 90sல ரிலீஸ் ஆன நிறைய படங்களோட ஸ்டோரி அவுட்லைன் தான். பட் அதுல கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி இந்த டைரக்டர் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனாலும் சுவாரஸ்யமான ஸ்கிரீன் பிளே இல்லாதனால அது டோட்டலா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஸ்மாரா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா.